டெய்லி ரொட்டீன் வேலை நான் 7:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கே எனக்கு 10, 20 ஆயிடுச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும், பாசி பருப்புல சாம்பாரும் பண்ணியிருந்தேன். என் பொண்ண காலேஜ் வரைக்கும் ட்ராப் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அவள விட்டுட்டு வர்றதுக்கே எனக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. விக்னேஸ்வரி அப்படிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்க வீடு கூட்டி மாப் பண்றதுக்கு எவ்ளோ நேரம் ஆகுதுன்னு. நாங்கெல்லாம் வீடு மாப் பண்ணா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகுது. இதுலயே எங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வீடு கூட்டி மாப் பண்றதுக்கு எவ்ளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோல யாரோட ஹெல்ப் இல்லாம நான் எப்படி வீட்டு வேலை செய்றேன், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு எப்படி டைம் கிடைக்குது, ஒவ்வொரு வேலையும் நான் எப்படி பிளான் பண்ணி பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து சிங்க்ல போட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன். அப்பதான் நமக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 2வதா பாத்ரூம்ல இருக்கிற கமோடுக்கும், வாஷ் பேஷனுக்கும் ஹார்பிக் போட்டு விட்டுடுறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறுனாதான் நமக்கு தேய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த கேப்ல நான் சும்மா இல்லாம நான் வேற வேலையும் நான் கவனிக்க போயிட்டேன். காலையில ஒரு 6:30க்கெல்லாம் கிளம்புனதுனால என்னால வெளிய பெருக்க கூட முடியல. பால்கனியில நான் முதல்ல பெருக்கி எடுத்துக்கிறேன். வெளிய மரத்துல இருந்து காத்துல அடிச்சுக்கிட்டு வந்து நிறைய குப்பைய விட்டுருச்சு. மாப்பு நான் லேட்டா தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கூட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. காத்து அடிச்சா கூட இந்த குப்பை எல்லாம் உள்ள வர்றது அவாய்ட் ஆகும். இந்த வேலையெல்லாம் இவ்ளோ லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எத்தன மணிக்கு முடிய போகுது தெரியல. இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு எனக்கு சமையல் வேலையுமே பாக்கி இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க. இப்படி தாங்க என்னோட ரொட்டீன் வேலை இருக்கும். என் பொண்ண காலேஜ் அனுப்பிச்ச பிறகு ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறமா என்னோட வேலைய இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்ததா ஹேண்ட் வாஷ் பண்ற துணி எல்லாமே நான் சோப்பு போட்டு நனைச்சு வச்சுக்க போறேன். வெளிய போடுற டீ ஷர்ட்ஸு, தலை கட்டுற ஸ்கார்ஃபு, கலர் ஏதாவது போற மாரி இருந்துச்சுன்னா அந்த துணி, அப்புறம் சாக்ஸு இதெல்லாமே நான் டெய்லி என்ன இருக்கோ அத கொண்டாந்து நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவேன். ட்ரெஸ்ஸுங்க தனியாவும், சாக்ஸ் தனியாவும் நான் தனித்தனியா பக்கெட்ல நான் ஊற வச்சுக்கிறேன். சோப்புல ஒரு 15 மினிட்ஸ் இந்த சாக்ஸ் எல்லாம் ஊறுச்சுன்னு வச்சுக்கோங்க, துவைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்டு சோப்பு போட்டு ஊற வச்சுட்டு, அதுக்குள்ள நான் மத்த வேலைய பார்க்கறதுக்கும் நான் போக போறேன். பாத்திரம் நான் தண்ணி தெளிச்சு விட்டுருந்தேன். இது நல்லா ஊறி இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்த தேய்ச்சு எடுத்துக்கிறேன். புதுசா பாத்திரம் தேய்க்க ஸ்க்ரப்பர் எடுத்தீங்கன்னா, பழச தூக்கி போட்டுறாதீங்க. அந்த புதுசு கூடவே பழசும் சேர்த்து வச்சுக்கோங்க. மெலிசா ஒரே ஒரு ஸ்க்ரப்பர வச்சு தேய்க்கிறத விட, நல்லா கனமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர வச்சு தேய்க்கும்போது, நம்ம கைக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. நைட்டு நான் எந்த பாத்திரத்தையுமே தேய்க்காம அப்படியே போட்டுட்டு படுத்துட்டேன். கிச்சன் கிளீன் பண்ணிட்டு, அங்க இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டாந்து யூட்டிலிட்டில இருக்கிற சிங்க்ல போட்டுட்டு படுத்துட்டேன். இப்படி வெளிய கொண்டாந்து போட்டதுனால கிச்சனும் கிளீனா இருந்தது. காலையில எனக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருந்தது. ரொம்ப முடியாத சமயத்துல நான் இப்படி தாங்க பண்ணுவேன். கிச்சன்ல என்னால பாத்திரம் தேய்க்க முடியலையா, கொண்டு வந்து நான் யூட்டிலிட்டில போட்டுருவேன். நிதானமா எப்ப டைம் கிடைக்குதோ, அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த பாத்திரத்த நான் தேய்ச்சு போட்டுருவேன். இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு என்னால இப்படி தேய்க்க முடியும். அதுக்கப்புறம் குளிரு ஸ்டார்ட் ஆயிடும். ஓவரா பனியும் இருக்கும். வெளிய வந்து இப்படி பாத்திரம் தேய்க்கவே முடியாது. 12 மணிக்கு மேல நல்லா வெயில் வந்துச்சுன்னா, இப்படி வந்து தேய்க்கலாம். ஆனாலும் குளிரு போகவே போகாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சமயத்துல பாத்திரத்த வெளிய போடாம கிச்சன்லயே தான் நான் பாத்திரம் தேய்ச்சுப்பேன். 15 மினிட்ஸ்ல எனக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்ததா நான் ஊற வச்ச துணியும் நான் வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு புதுசா இருக்கிற ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ்க்கு போடுற ஒயிட் ஷர்ட்டு, இன்னர்ஸு, சாக்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் போடுவேன். புது ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, 2டே வாஷ்ல அது வந்து பழைய துணி மாரி ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி போட்டுருவேன். உடம்புக்கு முடியாத நேரத்துல ஒரு 2 ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, குயிக் தட்டில போட்டு விட்டுருவேன். மெஷின்ல துணி போட்டாலும் நான் தனித்தனியா பிரிச்சு தாங்க போடுவேன். ஒயிட் ட்ரெஸ் தனியா, கலர் ட்ரெஸ் தனியா, பெட்ஷீட்ஸ் எல்லாம் தனியா, டவல் மட்டும் தனியா போடுவேன். சாக்ஸ் நெறைய இருந்துச்சுன்னா, குயிக் தட்டில சாக்ஸ் மட்டும் போட்டு விட்டுருவேன். பில்லோ கவர்ஸும், குஷன் கவர்ஸும் நெறைய அழுக்கு இருக்கும். அதனால அத மட்டும் தனியா மிஷின்ல போட்டு விட்டுடுவேன். இப்படி துணிய நம்ம தனித்தனியா பிரிச்சு போட்டாதாங்க நம்ம வாஷிங் மிஷின்ல துவைக்கிற துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சில பேரு அழுக்கு அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, மொத்தமா ஒரேடியா மிஷின்ல போட்டு விட்டுருவாங்க. அப்படி போட்டா துணியில இருக்கிற அழுக்கும் போகாது. நல்லா இருக்கிற துணி கூட 2டே மாசத்துல நமக்கு டல் ஆயிடும். ஹேண்ட் வாஷ் பண்ற துணி எனக்கு இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். இத வந்து நெனச்சு நம்ம கையில அடிச்சு துவைக்கணும்னலாம் அவசியம் இல்ல. இதுல அந்த அளவுக்கு அழுக்கும் இருக்காது. சும்மா சோப்புல நனைச்சு விட்டுட்டு, நம்ம நல்லா 2 முறை அலசி சாஃப்ட்னர் போட்டா போதும். துணி நல்லாவே ஃப்ரெஷ்ஷா ஆயிடுங்க. இந்த ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான் எனக்கு.
துணி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப நான் பாத்ரூம்ல ஹார்பிக் போட்டு விட்டுருந்தது நல்லா ஊறி இருக்கும். இப்ப எனக்கு தேய்ச்சு வாஷ் பண்ணா, வாஷ் பண்றதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும். வாஷ் பேஷன் சுத்தி இருக்கிற டைல்ஸு, கிளாஸு, கிரானைட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நானு பாத்திரம் தேய்க்கிற ஜெல்ல வச்சு தான் நான் வாஷ் பண்ணுவேன். இதுக்குன்னு நான் எந்த கிளீனிங் லிக்விடும் வாங்குனதில்ல, வாஷ் பண்ணதும் இல்ல. பாத்ரூம்ல எந்த இடத்துலயுமே உப்பு கரை இல்ல. அதனால எனக்கு இந்த வெறும் ஜெல்லு மட்டும் தேய்ச்சா போதும். வாரத்துக்கு ஒரு நாள் கம்மோடுக்கு வெளிய எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுடுவேன். டெய்லி ரொட்டீனா உள்ள ஹார்பிக் போட்டு வாஷ் பண்ணி விட்டுடுவேன். இப்படி பண்றதுனால பாத்ரூம்ல இருந்து வர்ற பேட் ஸ்மெல் எல்லாம் கூட நமக்கு அவாய்ட் ஆயிடும். வெட்டு தனியா, ட்ரை தனியா பிரிச்சிருக்கிறதுனால, ட்ரை ஏரியால அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. ஃப்ளோர் கிளீனர் போட்டு லைட்டா அப்படி தொடப்பத்துல தேய்ச்சு விட்டா போதும், பாத்ரூம் ரொம்பவே கிளீனா ஆயிடுங்க. எல்லா பாத்ரூமும் ஒரே நாள் வாஷ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இந்த பாத்ரூம் கழுவுனா, இன்னொரு நாளைக்கு இன்னொரு பாத்ரூம் வாஷ் பண்ணுவேன். பாத்ரூம் வாஷ் பண்ற வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசியா எனக்கு இருக்கிறது வீட கூட்டி நான் துடைக்கிற வேலை தான். கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போறேன். எங்க வீட்ல யாருக்குமே டீயோ, காஃபியோ குடிக்கிற பழக்கம் கிடையாது. அதிகமா வேலை இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரொம்ப டயர்டா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சமயத்துல தான் நானும் டீயோ, காஃபியோ குடிப்பேன். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான். மத்த சமயத்துல நான் டீ, காஃபி குடிக்கிறதே கிடையாது. இதனால எனக்கு இந்த டீ பாத்திரம் கழுவுற வேலை கூட கொஞ்சம் மிச்சம் தான். காலையில 8 மணிக்கு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா 10 மணிக்கு முடிச்சிருவேன். 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணுவேன். இல்ல அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். மிச்சம் இருக்கிற டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுப்பேன். இல்லனாக்கா ஃபோனும் பார்ப்பேன். எனக்கு வந்து டிவி பார்க்குற பழக்கமே கிடையாதுங்க. அதே மாதிரி ஃபிலிம் பார்க்கணும்னாலும் தியேட்டருக்கு போயும் பார்க்க மாட்டேன். வீட்ல டிவிலயும் பார்க்க மாட்டேன். வீட்ல டிவி ரீசார்ஜ் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு ஆயிருக்கும். பசங்க மட்டும் ஏதாவது ஃபிலிம் பார்க்கணும்னு நெனைச்சாங்கன்னா, டவுன்லோட் பண்ணி டிவில பார்ப்பாங்க. ரொம்ப போர் அடிச்சா அலெக்ஸால பாட்டு போட்டு கேட்பேன். அவ்வளோதாங்க. வெளிய நான் ஏற்கனவே பெருக்கி விட்டுருந்தேன். இப்ப வந்து அந்த இடத்துல நான் தொடச்சுக்கிறேன். வெளிய தொடச்சிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைசியா நம்ம வீடு கூட்டி துடைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப கரெக்ட்டா 11:50 ஆகுது. வீட்ல இருக்கிற டீ டேபிள், டைனிங் டேபிள் இதெல்லாம் தொடச்சு எடுத்துட்டு, நான் வீட பெருக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாரத்துல 1 நாளோ, இல்ல 2 நாளோ வீடு துடைக்கும்போது அதிகமான அழுக்கு இருக்கும். நிதானமா ஒவ்வொரு இடத்தையும் தேய்ச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். டைமும் அதிகமா ஆகும். டைம் செக் பண்றோமே அப்படிங்கிறதுக்காக நான் வீடு பெருக்கிறது வேகமாலாம் பெருக்கல. ரெகுலரா நான் எப்படி வீட்ல செய்வேனோ, அதே மாதிரி தான் இப்ப நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். டிவி பார்க்கறது விட்டதுக்கான ரீசன், ஒரு காலத்துல நானும் டிவில வர்ற எல்லா ப்ரோகிராமும் சரி, அதே மாதிரி சீரியலும் சரி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கிரிக்கெட் மேட்ச் வரும்போதெல்லாம் நமக்கு டிவி குடுக்க மாட்டாங்க. அவங்க மேட்ச் பார்ப்பாங்க. நமக்கா அடுத்த நாள் சீரியல்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறதுல ஆர்வமா இருப்போம். அவங்க கிரிக்கெட் பார்க்குற நேரத்துல நாம டிவி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்ல பிரச்சனை தான் வரும். இப்பதான் அன்னைக்கு அந்த நம்ம சீரியல நம்ம பார்க்காம விட்டுட்டாலும், அடுத்த நாள் அதே சீரியல டிவிலயும் பார்த்துக்கலாம். இல்லன்னா மொபைல்ல கூட அன்னைக்கே கூட பார்த்துக்கலாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா உனக்கு, எனக்குன்னு எதுக்கு போட்டி போடணும் அப்படின்னு ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிவி பார்க்கறது விட்டது தான். அப்படியே அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் குறைஞ்சு போச்சு. பார்க்கணுன்ற ஆசையும் விட்டு போச்சு. இன்னைக்கு வீட்ல இருக்கிறவங்க டிவி ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். அப்பப்ப கொஞ்சம் டிவியாச்சும் ஆன் பண்ணி விடு. இல்லன்னா டிவி ரிப்பேர் ஆயிடும் அப்படின்னு கேட்பாங்க. முடியவே முடியாது. நீங்க வேணும்னா ரீசார்ஜ் பண்ணி நீங்களே ஆன் பண்ணி விட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். இப்ப வீடு பெருக்கி முடிச்சுட்டேன். இப்ப டைம் பாருங்க 11:55 ஆவுது. மொத்தமா வீடு பெருக்கி எடுக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு அவ்வளோதான். அடுத்ததா நான் மாப் பண்ண போறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைனிங் டேபிள் இருக்கிற பக்கம் தொடச்சுக்கிட்டு வரேன். எப்பவுமே மாப் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தொடைக்காம ஒரு ஒரு பக்கமா முதல்ல தொடச்சுக்கிட்டு வரணும். நெறைய பேரு கேட்டிருந்தீங்க, நாங்க வீடு தொடச்சாக்கா அங்கங்க லைன்ஸ் தெரியுது. எதனால அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மாப்ல ரொம்ப அழுக்கு சேர்ந்திருந்தா இந்த மாதிரி வரும். சுடு தண்ணீல ஃப்ளோர் கிளீனர், டிட்டர்ஜென்ட் இது 2த்தையும் போட்டு மாப்ப நல்லா வாஷ் பண்ணி காய போடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வாஷ் பண்ணாலே போதும். இந்த மாரி லைன்ஸ் எல்லாம் வரவே வராது. நான் வீட்ல ரெகுலரா எப்படி துடைப்பேனோ, அதே மாரி தொடச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்படி துடைக்கிறப்பவே எனக்கு எந்த அளவுக்கு டைம் ஆகுதுன்னு பாருங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோல நெறைய பேரு ஃப்ரிட்ஜோட மாடல் கேட்டிருந்தீங்க. நானும் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பில் செக் பண்ணும்போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜ் வாங்கி 12 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப ஓல்டு மாடல். அதனால தான் உங்களுக்கு அந்த மாடல் நம்பர் நான் குடுக்கல. உஷாராணி அப்படிங்கிற சிஸ்டர், நீங்க பண்ற ஹேர் ஸ்டைல் பத்தியும், உங்க லுக் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அத பத்தியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோட ஹேர் ஸ்டைலும் சரி, மேக்கப்பும் சரி, அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன்.
ஒவ்வொரு முறையும் மாப் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி நல்லா அலசிட்டு அப்புறமா மாப் பண்ணுங்க. தண்ணி ரொம்ப அழுக்காயிட்டாலும் அதே தண்ணீல துடைக்காதீங்க. தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு தொடைங்க. நேத்து சண்டேங்கிறதுனால நான் வீடு மாப் பண்ணல. இப்ப நான் மாப் பண்ணும்போது எனக்கு எந்த அளவுக்கு அழுக்கு வருதுன்னு நீங்களே பாருங்க. ஊருக்கு அம்மா வீட்டுக்கெல்லாம் போனோம்னா, அங்க மாப் பண்ணும்போது இந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வரவே வராது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வாரத்துல 2 நாள் தான் துடைப்பாங்க. ஆனா சிட்டில அப்படி கிடையாதுங்க. நம்ப ஒரு நாள் வீடு துடைக்கலனாலும், நம்ப கால் பார்த்தாலே தெரிஞ்சிரும், நம்ப வீட்ல எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு. கீழ இருக்கிற ஃப்ளோர நான் டெய்லி தொடச்சிருவேன். ஆனா மேல இருக்கிற ஃப்ளோர நான் டெய்லி துடைக்க மாட்டேன். மேல அந்த அளவுக்கு டஸ்டும் இருக்காது, அழுக்கும் இருக்காது. அதனால 2 நாளைக்கு ஒரு முறை தான் மேல நான் துடைப்பேன். அப்படியே துடைச்சாலும் நான் காலையில டைம்ல துடைக்க மாட்டேன். ஈவினிங் டைம்ல தான் நான் மேல தொடச்சு விடுவேன். ஏன்னா காலையில கீழ இருக்கிற வேலை செய்யறதுக்கே எனக்கு சரியாயிடும். வீட்டு வேலைக்கு ஆள் வச்சாலும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டைமுக்கு வருவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் அந்த வேலைய நாமளும் செய்ய முடியாது. எங்கனா வெளிய போணும்னு நெனைச்சாலும் நம்மளால நேரத்துக்கும் முடியாது. டெய்லி ரொட்டீனா செய்ற வேலை ஒரு 1 மணிலேருந்து ஒரு 1 1/2 மணி நேரம் வேலை இருக்கும். சமையலும் பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்க யாரு என்ன வேலை எனக்கு குடுத்தாலும் கண்டிப்பா நான் செய்யவே மாட்டேன். இப்போ வீடு மாப் பண்ண பிறகு டைம் பாருங்க 12:10 ஆகுது. கரெக்ட்டா வீடு தொடச்சு முடிக்க எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. வீடு பெருக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. மொத்தமா எனக்கு 15 நிமிஷம் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேல எனக்கு சமையல் பண்ற வேலை மட்டும் தான் இருக்கு. லஞ்ச் ரெடி பண்றதும் நான் எந்த அளவுக்கு சீக்கிரமா பண்றேன். சமையல் பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு மினிமலா பாத்திரம் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்த மாதிரி யாரோட ஹெல்ப்பும் இல்லாம என்னோட டெய்லி ரொட்டீன் இப்படி தாங்க இருக்கும். இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.